India's first designer AC range from Lloyd. இல்லத்தை முழுமையான இல்லமாக்குவதில் எங்கள் அக்கறை. இதுக்கு மேல கொஞ்சம் அமைதியா இருங்க. விஜய் வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அது எப்படிங்க? இவங்க வீடு தேடி வந்து சண்டை போடுவாங்க, அத நாங்க கை கட்டி நின்னு வேடிக்கை பார்க்கணுமா? நாங்க என்ன உங்க வீட்டுக்கு வந்து சண்டை போடுறோமா? இது என் மருமகன் வீடு, என் பேத்தி இருக்கிற இடம். உங்களுக்கு மருமகன்னா விஜய் என் கூட பிறந்த தம்பி, சொந்த ரத்தங்க. கல்யாணம் பண்ணி போன உங்களுக்கு புருஷன் வீடு தான் சொந்தம். நீ உன் புருஷன் வீட்டுக்கு போ. இது என் பொண்ணோட வீடு. இங்க பாருங்க, வார்த்தையா அளந்து பேசுங்க, அப்புறம் மரியாதை கெட்டு போயிரும். ஐயோ, கொஞ்ச நேரம் ரெண்டு பேரும் பொறுமையா இருங்களேன். இங்க பாருங்கம்மா, நீங்க பொது மனுஷி, எதுவா இருந்தாலும் நியாயத்தை சொல்லுங்க. இந்த வீட்ல யார் இருக்கணும்? இத பாருங்க, இங்க நடந்த எல்லாமே உங்களுக்கு தெரியும். நீங்க எங்களுக்கு அம்மா மட்டும் இல்ல, இந்த கேஸ நடத்துற வக்கீலும் கூட. நீங்களே சொல்லுங்க, ரஞ்சிதா தானே இந்த வீட்டுக்கு மருமகளா வரணும்? விஜய் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். விஜய் வந்தாச்சுல்ல? ரெண்டு குடும்பமும் விஜய்க்கு வேண்டப்பட்டவங்க. முடிவு என்னன்னு அவனே சொல்லட்டும். இந்த பாருமா, தேவையில்லாம எங்க குடும்ப விஷயத்துல தலையிடாத. அவ்வளவுதான். உங்க குடும்பமா? அனாவசியமா என் தம்பி மேல கேஸ போட்டு கோர்ட்டு கேஸ் நார் அடிச்சுட்டு இப்ப உங்க குடும்பமா? இங்க வாங்க மாப்ள. அது ஏதோ கோவத்துல தப்பு நடந்து போச்சு, அதுக்காக சொந்தங்கிறதே இல்லாம போயிடுமா? டேய், இதெல்லாம் என்னடா? நான் அவ்ளோ சொல்லியும் கேட்காம ரஞ்சிதா விஷயத்துல நீ ஒரு முடிவு எடுக்காம இருந்த. இப்ப பாரு, கண்டவங்கள வந்து வீட்ல என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு. இங்க பாருங்க, நாங்க கண்டவங்கலாம் இல்ல. இவர் என்னோட மாமா, அந்த ரைட்ஸோட தான் வந்திருக்கோம். உனக்கு மாமானா எனக்கு யாரு? உன்னை விட எனக்கு தான் ரைட்ஸ் ஜாஸ்தி. மாமா மேல வேணா உனக்கு ரைட்ஸ் இருக்கலாம், ஆனா வெண்பா மேல யாருக்கு உரிமை இருக்கு? அந்த இடத்துக்கு யார் வர முடியும்னு யாரு வேணா கேட்டு பாரு. நாங்க எதுக்கு கேட்கணும்? நாங்களே அவர் மேல கேஸ போட்டு கொலைகாரன்னு சொன்னோம். அது மட்டும் தானே பிரச்சனை. எங்க அப்பா கேஸ வாபஸ் வாங்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? எல்லாத்துக்கும் சரின்னு ஒத்துக்கிறீங்களா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியில வந்து வாபஸ் வாங்குவீங்களா? என் மாமா உங்களை விட்டாதானே. அத பத்தி நீ எதுக்கு பேசுற? ஏய், எங்க வந்து நீ யார்கிட்ட நீ சவுண்டா பேசிட்டு இருக்க? அவ்வளவுதான், உனக்கு பாத்துக்கோ. என்னமா பண்ணுவ? இல்ல என்ன பண்ணுவேன்னு நான் கேக்குறேன். இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா, இங்க என்னமா நடக்குது? வெண்பா இன்னொரு அம்மா வேணும்னு கேட்டது நிஷாக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த இன்னொரு அம்மாவா நான் தான் வருவேன்னு நிஷா சொல்றா. இல்ல இல்ல, நான் தான் வெண்பாக்கு அம்மாவா வருவேன்னு ரஞ்சிதா சொல்றா. இதெல்லாம் முடிவு பண்றதுக்கு இவங்க யாரு? இவங்க ரெண்டு பேருமே என் பொண்ணுக்கு அம்மாவா இருக்க முடியாது. தயவு செஞ்சு இது விஷயமா யாருக்கு எதுவும் பேச வேணாம். வலங்கிறது கிளம்புங்க. மாப்ள, இப்படி சொன்னா எப்படி மாப்ள? இத்தனை நாள் என்னைக்காவது உங்களை நாங்க தொந்தரவு பண்ணிருக்கோமா? இல்ல இல்ல. இன்னைக்கு நாங்க ஏன் வந்திருக்கோம்னா, என் பேத்தியே அவளுக்கு ஒரு அம்மா வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஓ, இத்தனை நாளா இல்லாதக்கற திடீர்னு எதுக்கு இப்ப உங்களுக்கு? அவ என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுக்கறதுக்கு நாங்க இருக்கோம்ல. அப்படி பார்த்து பார்த்து செஞ்சிருந்தீங்கன்னா இவளுக்கு அம்மா வேணும்னே தோணி இருக்காதே. நீங்க சரியா கவனிக்காததுனால தானே குழந்தை ஏங்கி போயிருக்கா. கோர்ட்ல கேஸ போட்டு என் தம்பிய கொலைகாரன்னு சொன்ன நீங்கள அத பேசக்கூடாது. அக்கா, இதான் நீங்க எல்லாரும் என் வார்த்தை கொடுக்கிற மரியாதையா? நான் அமைதியா தான் இருந்தேன், அவங்க தான் திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்காங்க. இப்ப நீ அமைதியா இருக்க போறியா இல்லையா? இங்க பாருங்க, நீங்க சண்டை போட்டுக்கிறதுக்காக எல்லாம் நான் உங்க வீட்டு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு ரெண்டு பேருமே வேணான்னு சொல்லிட்டேன். நீங்க என்ன கேட்க வந்தீங்களோ அதுக்கான பதில் கிடைச்சிருச்சுல. முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அது எப்படிங்க மாப்ள? நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தா நீங்க சொல்றது நியாயம். ஆனா என் பேத்தி இல்ல இன்னொரு அம்மா வேணும்னு சொல்லி கேட்டிருக்கா. அப்படின்னா முடிவை அவ இல்ல சொல்லணும். என்ன விளையாடுறீங்களா? அவ குழந்தை. இந்த மாதிரி விஷயத்துல அவளுக்கு எப்படி முடிவெடுக்க தெரியும்? விஜய், மத்தவங்களுக்கு புத்தி சொல்லிட்டு நீயே கோவப்பட்டா எப்படி? இல்லம்மா, அது வந்து நான் வெண்பா கிட்டே கேப்போம்.
அவ என்ன சொல்றான்னு பாப்போம். ம் அம்மா அவ எப்படிமா? பொறுப்பா இரு, கொஞ்சம் கேப்போமே. அதான் பெரியவங்களே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? சரி, அப்படின்னா வெண்பா எடுக்கிற முடிவுக்கு நீங்க ஒத்துப்பீங்களா? அப்புறம் பிரச்சனை பண்ண மாட்டீங்கல்ல? அம்மா என்னம்மா நீங்க? கொஞ்சம் அமைதியா இரு விஜய். இது பாருங்க, எதுவா இருந்தாலும் என் பேத்தியை சொல்லுங்க, அதுக்கு நாங்க கட்டுப்படுறோம். என்னது இது? குட்டிமா, உனக்கு இன்னொரு மம்மி வேணும்னு சொன்னல? ஆமா. அந்த மம்மி ரஞ்சிதாவா இருக்கணுமா இல்ல நிஷாவா இருக்கணுமா? நீயே சொல்லு. வெண்பா, வெண்பா குட்டி, உனக்கு என்னதானே பிடிக்கும்? வெண்பா செல்லம், இந்த சித்தி தானே உனக்கு வெண்பா, பிடிக்கும்? நான் தானே உன் கூட டெய்லி இருக்கேன், அப்போ என்னதானே பிடிக்கும்? செல்லம், நான் உன் அம்மாவோட தங்கச்சி தானே, உன்னை நல்லா பாத்துக்கிறேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? வெண்பா குட்டி, சித்தி உனக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பேன். என்னதானே உனக்கு பிடிக்கும்? சொல்லுமா, இவங்க 2 பேர்ல யாரு உனக்கு மம்மியா வரணும்? எனக்கு 2 பேருமே மம்மியா வர வேணாம். எனக்கு மல்லி ஆண்டி மாதிரி ஒருத்தங்க மம்மியா வரணும். டேய், யாருடா அந்த மல்லி? என்ன மாப்பிள்ளை இது? எதுக்கு என் பேத்தி சம்பந்தமே இல்லாம யாரோ ஒரு பேரை சொல்லிட்டு இருக்கா? அத பத்தி உங்களுக்கு என்ன? நீங்க கேட்டதுக்கு பதில் கிடைச்சிச்சா? முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அது எப்படி மாப்பிள்ளை விட முடியும்? நீங்க தான் வெண்பா சொல்றத ஏத்துக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஏங்க, அவ குழந்தைங்க, முட்டாய்க்கு ஆசைப்பட்டு எடுக்கிற முடிவெல்லாம் நாங்க ஒத்துக்க முடியுமா? இங்க பாருங்க, நீங்க கேட்டீங்க, பதில் சொல்லியாச்சுல. வெண்பாவே பதில் சொல்லிட்டான். இதுக்கு மேல தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, அப்புறம் கொஞ்சம் கூட நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சரிங்க, இது சரி வராதுங்க. இது பாருங்க, என் பேத்தி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அதுக்கப்புறம் மல்லி ரோஜா யார வேணாலும் நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. என்ன விளையாடுறீங்களா? விஜய், அமைதியா இரு. இத பாருங்க, நீங்க தான் கேஸ் போட்டிருக்கீங்கல்ல, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல போய் பாத்துக்கலாம். கேஸ் நடந்துட்டு இருக்கும்போது இப்படி வந்து பிரச்சனை பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தான் சிக்கல். தயவு செஞ்சு கிளம்புங்க. எங்க பேத்திக்கு என்ன முடிவு எடுக்கிறதுன்னு எங்களுக்கு தெரியும், அத நாங்க பாத்துக்கிறோம். ஏய் வாடி. நீ என்ன பண்ண போற? அவங்கள மாதிரி சவால் விட போறியா இல்ல சண்டை போட போறியா? இங்க நின்னு என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க. டாடா, இங்க வாங்க. என்னம்மா? உங்க சண்டையில மல்லி மாதிரி ஒரு மம்மியை கூட்டிட்டு வர மறந்துடாதீங்க. மல்லிங்கிற பொண்ணுதான் வெண்பாவை கடத்தினவங்க கிட்ட இருந்து காப்பாத்திருக்காங்க. என்னமோ தெரியல, வெண்பா அந்த பொண்ணு மேல கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆயிட்டா. நல்ல விஷயம் தானே. ரொம்ப ரொம்ப கெட்ட விஷயம். அது சரி, உன் பொண்ணு இன்னொருத்தங்க மேல பாசம் வச்சா உன்னால தாங்கிக்க முடியாதே. யாருன்னே தெரியாம வெண்பாவை அந்த பொண்ணு காப்பாத்திருக்கா. அதனாலதான் மல்லி மாதிரி அம்மா வேணும்னு கேக்குறா. எந்த பிரதி உபகாரமும் பார்க்காம அவ நம்ம வீட்டு குழந்தைய காப்பாத்திருக்கான்னா அவளுக்கு நிச்சயமா தங்கமான மனசு தான் இருக்கணும். சரிப்பா, நான் அதை ஒத்துக்கிறேன். அந்த பொண்ணு தங்கமான பொண்ணாவே இருக்கட்டும். அதுக்காக நான் இப்ப என்ன பண்ணணும்? நேர்ல பார்த்து தேங்க்ஸ் ஆவது சொல்லணுமா? மா, அவங்க யாரு என்னன்னே எனக்கு தெரியாது. ஒரு போன் நம்பர் இல்ல, ஒரு அட்ரஸ் இல்ல. எப்படிமா? இந்த நேரத்துல யாரு? ஹலோ சார், நான் R2 ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் தங்கவேல் பேசுறேன். சொல்லுங்க சார், கஞ்சா கேஸ் விஷயமா ஒரு இடத்துக்கு ரைடு போயிருந்தோம். அப்ப அங்க 2-3 பேரை அரெஸ்ட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அவனுங்களை கூட்டிட்டு வந்து செக்அப் பண்ணப்ப அதுல உங்க பொண்ணோட ஸ்கூல் ஐடி கார்டு இருந்துச்சு சார். எனக்கு என்னமோ வெண்பாவை கடத்தின கேஸ்ல அவனுங்களும் சம்மந்தப்பட்டிருப்பானுங்களோன்னு சந்தேகமா இருக்கு சார். நீங்க பாப்பாவை ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும் சார். சார்,
இப்ப நைட் டைம் பாப்பா வர தூங்கிட்டா. நாங்க வேணும்னா காலையில வரட்டுமா? ஓகே சார், நீங்க காலையிலேயே வந்துருங்க. ஓகே. வெண்பா, யார பார்த்தும் பயப்படாம தைரியமா இருக்கணும். நான் எதுக்கு பயப்படணும்? இல்லம்மா, இது போலீஸ் ஸ்டேஷன் இல்லையா, நிறைய ரவுடிங்க எல்லாம் இருப்பாங்க. அதான் டாடா என் கூட இருக்காருல, நான் பயப்பட மாட்டேன். சரி. அது சரி, வக்கீல் அம்மாவோட பேத்தி இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் பயப்படுவாளா என்ன? சரி வாங்க போலாம். வா. எக்ஸ்கியூஸ் மீ சார். வாங்க விஜய். ஹாய் சார். வாங்க மேடம், உட்காருங்க. பரவாயில்ல சார், சாரி, நேற்று நைட்டே கூப்பிட்டுருந்தீங்க, எங்களால் வர முடியாம போச்சு. எனக்கு புரியுது விஜய், நைட்ல குழந்தைய கூட்டு வர்றது கொஞ்சம் சிரமம் தான். ஒரு நிமிஷம். கன்னியப்பன் சார், இந்த அக்யூஸ்டங்களை திறந்து விடுங்க. ஓகே சார். யோ வாங்கயா. குட்டிமா, பயப்படக்கூடாது, அதான் டாடா இருக்கல்ல. வெண்பா, இவனுக்கு தான் உன்னை கடத்திட்டு போய் கட்டி வச்சிருந்தானுங்களா? ஆமா அங்கிள், அதோ அந்த அங்கிள் தான் என்ன பஸ்ல கூட்டிட்டு போனாரு. இவங்கெல்லாம் என்னையும் மல்லி ஆண்டியும் கட்டி போட்டுட்டாங்க. மல்லி ஆண்டி தான் இவங்க எல்லாரையும் கத்தை எடுத்து அடிச்சு போட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாங்க. அம்மா, நீங்க வெண்பாவை கூட்டிட்டு போய் கார்ல வெயிட் பண்ணுங்க. சரிப்பா, வா வா போலாம். மாதிரி அயோக்கியனுங்களா? விஜய் சார், இல்ல சார், என் பொண்ணை எவ்வளவு கொடுமை பண்ணிருக்கானுங்க. இவங்களெல்லாம் உயிரோட பயப்படக்கூடாது சார். விஜய் விஜய், கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். இவனுங்களை எதுவுமே பண்ணாம போனா என் பொண்ணுக்கு நான் அப்பாவா இருக்கிற தகுதியே இல்லாம போயிடும் சார். ஆளாளுக்கு சட்டத்தை அவங்க கையில எடுத்துக்க முடியுமா சார்? அதுக்காக இதெல்லாம் பார்த்துட்டு போனா போதுன்னு அப்படியே விட்டுற சொல்றீங்களா? உங்க பொண்ணு இவங்க தான் அடையாளம் காட்டிடுச்சுல, மத்ததை என்கிட்ட விட்டுருங்க. சட்டப்படி இவனுங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கிடைச்சே தீரும். அது மட்டும் இல்ல, ஒரு போலீஸா இவனுங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுக்கப்புறம் இந்த ஜென்மத்துல எந்த பொண்ணையுமே தூக்கணுங்கிற நினைப்பு இவனுங்களுக்கு வராது. அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட்டை நான் இவனுங்களுக்கு கொடுக்குறேன். என்ன நம்புங்க விஜய். கண்டிப்பா சார், இவனுங்களை உள்ள லாக் பண்ணுங்க. ஓகே சார். யோ வாங்கயா வாங்கயா, போங்க. ஏய், என்ன பாக்குற? போயா. விஜய், உங்க டாக்டரோட ஐடி கார்டு. தேங்க்யூ சார். அப்புறம் சார், சார், என் பொண்ணை காப்பாத்தின அந்த பொண்ணோட போன் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து இப்பதான் போனை வாங்கிட்டு போனாங்க. சார், அந்த பொண்ணை எப்படி சார் காண்டாக்ட் பண்ணீங்க? அந்த போன்ல இருந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல இருந்த நம்பரை வச்சுதான். அவங்க அடிக்கடி அந்த நம்பருக்கு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அவங்கள வர வச்சு போனை கொடுத்தேன். போனை உரிய உங்கள்கிட்ட சேர்க்கணும்ல. என்னாச்சு விஜய்? அது இல்ல, அந்த பொண்ணோட போன் நம்பரை அன்னைக்கே வாங்கலான்னு சொன்னீங்கல்ல, இப்ப கிடைச்சா அந்த பொண்ணுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லலான்னு தான். அந்த பொண்ணோட போன் தான் உடஞ்சிருச்சு. இருந்தாலும் அந்த பொண்ணோட அட்ரஸை வாங்கி வச்சிருக்கேன். ஒரு நிமிஷம். என்னங்க விஜய், இந்த அட்ரஸ்க்கு போய் உங்க பொண்ணை காப்பாத்தின அந்த பொண்ணுக்கு தாராளமா நீங்க நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ சார். இருக்கட்டும், பரவாயில்ல. கிளம்புறேன். ஹலோ அண்ணே, நான் குமுதா பேசுறேண்ணே. ஆ சொல்லுமா. எப்படிண்ணே இருக்கீங்க? வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? ஆ இருக்குமா. என்னண்ணே, உடம்பு சரியில்லையா? ஏன் ஒரு மாதிரியா பேசுறீங்க? இல்லைம்மா. குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்ன? இல்லைம்மா, நல்லாதாம்மா இருக்கேன். அண்ணே, மல்லிட்ட கொஞ்சம் போனை கொடுக்குறீங்களா? ஆ ஒரு நிமிஷம். மல்லி, மல்லி. என்னண்ணே? குமுதா பேசணுமா? குமுதா, ஏய் மல்லி, போன் கிடைச்சிருச்சுடி. எப்படி கிடைச்சது? நீ காப்பாத்தினல்ல ஒரு பொண்ணு, அதை கடத்தினவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுச்சு. அவங்க கிட்ட இருந்து மொபைலை வாங்கிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணாங்க. இப்பதான் போய் வாங்கிட்டு வரேன். கொஞ்சம் டேமேஜா இருக்கு, சரி பண்ணி அனுப்பி வைக்கிறேன். சரிடி. என்னடி ஆச்சு?
ஒன்னும் இல்லையே. எப்பவுமே என்கிட்ட கலகலன்னு பேசுவ, இன்னைக்கு ஒரு மாதிரியா பேசுற. அண்ணனோட குரல் கூட ரொம்ப டல்லா இருந்துச்சு. வீட்ல ஏதாவது பிரச்சனையா? ஏய், ஒன்னு தாண்டி கேக்குறேன். இப்ப பேசுற சூழ்நிலையில இல்ல. அப்படி என்ன பெரிய சூழ்நிலை? நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஏய், என்னடி சொல்ற? நாளைக்கு எனக்கு கல்யாணம். கேட்டுச்சா? ஏய், என்னடி இது? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம? என்கிட்டயே சொல்லல. என்னடி நடக்குது? நீ ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டியா? ஆஹா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் சரின்னு சொல்லிதான் இந்த கல்யாணமே நடக்குது. எனக்கு ஒண்ணுமே புரியல மல்லி. நான் வேணா நைட்டு கிளம்பி ஊருக்கு வரட்டா? இல்ல இல்ல, கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் கூப்பிடுறேன், அப்போ வா. மல்லி, எனக்கு மனசுக்கு ஏதோ ஒரு மாதிரியா கஷ்டமா இருக்கு. அந்த மாதிரி எல்லாம் இல்ல. நீ எதுவும் தப்பா நினைச்சிட்டு இருக்காத. மல்லி, எவ்வளவு வேலை கிடக்கு? புடவைக்காரன் வேற இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். நீ என்ன கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போன்ல பேசிட்டு இருக்க? சீக்கிரம் ரெடி ஆகலையா நீ? ஏதோ ரெடி ஆயிடுறா நீ. டைமே இல்லம்மா, கொஞ்சம் ரெடி ஆகு. குமுதா, சரிடி, நீ போயிட்டு ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணு. சரி. சார், சார், சொல்லுங்க மேடம். மிஸ்டர் விஜய்ங்கிற பேருக்கு பார்சல் வந்திருக்கு. பார்சலா? அது காமிங்க. மேடம், இதில் ஒரு சைன் மட்டும் போட்டுருங்க மேடம். கொடுங்க. ஆ, இருங்க இருங்க, கையெழுத்து போடாதீங்க, நான் வரேன். மிஸ்டர் விஜய் பேருக்கு தான் வந்திருக்கா? ஆமா. இவங்கள பார்த்தா விஜய்னு பேர் வச்ச மாதிரி தெரியுதா? இல்ல. அப்புறம் எதுக்கு அவங்க கிட்ட குடுக்குறீங்க? தோ இவருதான் விஜய். கொடுங்க. இதையும் அவர்கிட்டயே கொடுங்க. சார், எல்லாம் தலை எழுத்து. தேங்க்யூ சார். வெண்பா, அது என்ன கிஃப்ட்? அது சஸ்பென்ஸ். கிஃப்ட் யாருக்கு? அதுவும் சஸ்பென்ஸ். என்னப்பா, என்ன ஆர்டர் பண்ணிருக்கீங்க? ரஞ்சிதா வேற கோச்சிட்டு போறா. அவங்க கோச்சிட்டு போனா போட்டோம். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுடா. என்ன இருந்தாலும் அவங்க உன் சித்தி இல்ல. எனக்கு சித்தி வேண்டாம், மம்மி தான் வேணும். என் மம்மிக்கு தான் கிஃப்ட். அதான் அவங்க கிட்ட குடுக்கல. என்னப்பா இதெல்லாம்? ஆமாமா, என்கிட்ட அடம் பிடிச்சி அவ மம்மிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன். அட எங்க அப்பா, பயங்கரமான ஆளா இருக்கியே. வாங்க போலாம். பாருங்கம்மா. பிடிச்சிருக்கா? பா, முகூர்த்தத்துக்கு கட்டுற புடவைன்னு சொல்றேன். நல்ல மனசுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து போடுங்க. உங்க மனசுக்கு எது பிடிக்குதோ அதே எடுத்துடலாமா? இதை வச்சிரு, அதுல எடுத்து போடு. இதை பாருங்கம்மா. இது என்ன மருமகளே, இவ்ளோ புடவையில எதுவுமே உனக்கு பிடிக்கலையா? ஏய், சட்டை புட்டுன்னு ஏதாவது எடு. ஏங்க, என்னங்க நீங்க குழந்தைய போய் மிரட்டிக்கிட்டு? அப்படியெல்லாம் இல்லைங்க, கொஞ்சம் சீக்கிரமா எடுன்னு. ஒன்னும் அவசரம் இல்ல, நிறுத்தி நிதானமா எடுக்கட்டும். முகூர்த்த புடவை இல்ல. மருமகளே, நீ எடுமா. என்னம்மா, ரொம்பதான் சஸ்பென்ஸ் வைக்கிற? இல்ல, மம்மிக்காக நான் வாங்கின புடவை. முதல்ல நான் தான் பார்க்கணும். பாத்துட்டீங்களா? இனிமே நாங்க பார்க்கலாமா? பார்க்கலாமே. வாவ், சூப்பரா இருக்கே. நல்லா இருக்குல? ரொம்ப நல்லா இருக்கு. மம்மிக்கு பிடிக்கும்ல? கண்டிப்பா பிடிக்கும். பிரிச்சு பார்க்கலாமா? பார்க்கலாமே. குடு. என்ன பார்க்கலாம்? அடேங்கப்பா, என் மருமகளோட செலக்ஷன் சூப்பர்.
பிரமாதம். அம்மா என்னம்மா புடவை ஏன் அப்படி பாக்குறீங்க? என்னடா உன் பொண்ணு கல்யாண கூரை புடவை ஆர்டர் பண்ணிருக்கா? கல்யாண கூர் புடவைனா கல்யாண கூரை புடவைனா கல்யாணம் பண்ணிக்கும் போது பொண்ணு கட்டிக்க போற புடவை. ஐயா, அப்ப புதுசா வர போற அம்மா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கும் போது நான் வாங்கின புடவை தான் கட்டிப்பாங்களா? ஜாலி 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 ஜாலி. அம்மா அம்மா என்னம்மா? வெண்பா அம்மா வேணும்னு தான் கேட்டா. அத ஒரு மாதிரி சமாளிச்சிடலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீங்க கல்யாணம் வரைக்கும் இழுத்து விட்டீங்க. நான் என்ன பிளான் பண்ணியா சொன்னேன்? எல்லாம் அதுவா நடக்குதுடா.